அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு காரணமே தெரியாது. நல்லா தான் இருப்போம், திடீர்னு சறுக்கல் வரலாம், தொழில் முடங்கும், மனசு அலைப்பாயும், வீட்ல நிம்மதி இருக்காது. எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது அழுதி இருக்கீங்களா? அப்படின்னா உங்களை துரத்துறது சாதாரண விஷயம் இல்ல, அது கர்ம வினை. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்யற முன் ஜென்ம பாவமா கூட இருக்கலாம். இந்த கர்ம வினைய உங்களை விட்டு விரட்ட இந்த உலகத்திலேயே ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சிவபெருமானின் ஆலயங்களுக்கெல்லாம் இதயம் என்று சொல்லப்படும் இடம். உங்களை துரத்தி வரும் வினைகளை அப்படி வாசப்படியோடு நிறுத்தி வைக்கும் அதிசய கோயில். அதுதான் தஞ்சை மண்ணில் அமைந்திருக்கும் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கோயிலோட மர்மம் என்ன, எப்படி வழிபாடு செஞ்சா பலன் கிடைக்கும், முக்கியமா அங்க செய்யப்படுற பரிகாரம் என்ன, இததான் முழுசா பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற வழியில காவேரி கரை மேல அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 இருக்கு. 1, பூசத்துறை. இங்கே காவேரி ஆறு வடக்கு நோக்கி பாய்ந்து இதுல ஒரு முழக்கு போட்டா காசியில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும். அடுத்தது கோயிலுக்கு எதிரில இருக்கிற பிரம்மாண்டமான கருணாமிர்த்த தீர்த்தம். பெயர்லயே கருணை இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட வறட்சி வந்தாலும் வற்றாத குளம்னு இதுதாங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இந்த குளத்துல இறக்கி வச்சுட்டு ஈர துணியோட அந்த ராஜ கோபுரத்தை நோக்கி நடங்க. அங்கதான் உங்க வாழ்க்கையோட மாற்றமே ஆரம்பிக்குது. இந்த கோயிலுக்கு ஏன் இவ்வளவு பயங்கரமான சக்தி இருக்கு? அதுக்கு பின்னால ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு. மதுரைய ஆண்ட வரகுண பாண்டியன் ஒரு பெரிய அரசன். ஆனா விதி யார விட்டது? குதிரையில போகும்போது அறியாம ஒரு அந்தணரை மிதிச்சிடுறாரு. அந்த ஒரு வினாடி அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறுது. பிரம்மஹஸ்தி தோஷம் அவரை பிடிக்குது. மன்னன் எங்கே போனாலும் நிழல் மாதிரி அந்த பாவம் துரத்துது. தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. கடைசியா ஈசனை தேடி திருவிடைமருதூர் வர்றாரு. கிழக்கு வாசல் வழியா உள்ளே ஓடுறாரு. ஆனா அந்த பாவம் என்ன பண்ணுது தெரியுமா? ஈசன் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைய முடியாம வெளியவே வாசல்ல நின்னுடுது. எப்படியும் சாமி கும்பிட்டு இதே வாசல் வழியாதான வருவ, அப்ப வச்சுக்கிறேன் ஒன்ன அப்படின்னு அந்த தோஷம் கிழக்கு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க அங்க போனா கிழக்கு வாசல்ல ஒரு உருவம் தலைகீழா தொங்குறத பார்க்கலாம். அதுதான் அந்த தோஷம். இது மன்னனுக்கு நடந்த கதை மட்டும் இல்லங்க. நம்மள பல பேருக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தோஷம் இப்படித்தான் வாசல்ல காத்துட்டு இருக்கு. சரி, மன்னனை காப்பாத்த ஈசன் என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு? நீ வந்த வழியே வராத, பின்னாடி இருக்கிற மேற்கு வாசல் வழியா போன்னு சொல்லிட்டாரு. மன்னனும் தப்பிச்சிட்டான். வாசல்ல நின்ன தோஷம் ஏமாந்து போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விதி இருக்கு. திருவிடைமருதூர் போறீங்களா? கிழக்கு ராஜகோபுர வாசல் வழியாதான் உள்ளே போகணும். உங்க கஷ்டங்களை அங்கேயே இறக்கி வைங்க. உள்ளே போனதும் தோஷ நிவர்த்தி பூஜைன்னு ஒண்ணு நடக்குது. கோவில் ஆபீஸ்ல இதுக்குன்னு தனியா ரசீது போடுறாங்க. அதற்கான கட்டணம் 850 ரூபாங்க. விலை மாறலாம், ஆனா பலன் மாறாதுங்க. இந்த ரூபாய கட்டி ஒரு சங்கல்பம் பண்ணுங்க. அங்க இருக்கிற சிவாச்சாரியர்கள் உங்க பெயருக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு முறைப்படி பூஜை பண்ணுவாங்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் எத்தனையோ குடும்பத்துல இருந்த தீராத பிரச்சனைகள் இந்த பூஜைக்கு அப்புறம் தீர்ந்து இருக்கிறது கண்கூடான உண்மை. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தீராத வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா இத செய்யுங்க. பரிகாரம் முடிஞ்சதும்
அடுத்து சுவாமி மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பிரகாரத்துக்கு வாங்க. இதுக்கு அஸ்வமேத பிரகாரம்னு பெயர். இங்கதான் ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நட்சத்திரம் எது? அஸ்வினியா, பரணியா, சதயமா? மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்காரங்களுக்கும் தனித்தனியா லிங்கம் இருக்கிற ஒரே கோயில் இதுதான். இங்கே ஒரு சூட்சும பரிகாரம் இருக்கு, குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க நட்சத்திர லிங்கத்தை கண்டுபிடிங்க. உங்களுக்கு இப்போ என்ன வயசு நடக்குது? உதாரணத்துக்கு 35 வயசுன்னு வைங்க. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி 35 அகல் விளக்கு ஏத்தணும். ஆமாங்க, வயதுக்கு ஏற்ற விளக்கம். ஒவ்வொரு வருஷமும் நாம தெரிஞ்சோ தெரியாமலேயோ செஞ்ச பாவங்கள் அந்த ஒவ்வொரு விளக்குலையும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். 35 விளக்கு போட முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு வில்வ இலைய வச்சு என் பாரத்தை நீயே ஏத்துக்கோன்னு அந்த நட்சத்திர லிங்கத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. நவகிரகங்களும் ஈசனுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இத செஞ்சா தோஷங்கள் தவிடுபொடி ஆகும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்புறப்பதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மறந்தும் கூட வந்த வழியே போயிடாதீங்க. வாசல்ல உங்க பாவம் காத்துக்கிட்டு இருக்கும். அம்பாள் பெருநல மாமுலையம்மை சன்னதிக்கு போங்க. அவளை கும்பிட்டு அவளுக்கு நேரா இருக்கிற மேற்கு வாசல் வழியா மட்டும்தான் வெளியே வரணும். திரும்பி கூட பார்க்காதீங்க. நேரா வீட்டுக்கு கிளம்புங்க. இப்படி செஞ்சா உங்களை பிடிச்ச தரித்திரம் கோயிலோட போச்சு. நீங்க வீட்டுக்கு புது மனுஷனா திரும்புவீங்க. முடிவா ஒன்னு சொல்றேன். திருவிடை மருதூர் மகாலிங்கம் கோயில் சும்மா போயிட்டு வர்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாதுங்க. அது ஒரு பரிகார கோட்டை. வாழ்க்கையில ஒரு முறையாவது குடும்பத்தோட இங்க போங்க. காவேரியில குளிங்க, கிழக்குல நுழையுங்க, நட்சத்திர தீபம் போடுங்க, மேற்குல வெளியேறுங்க. நிச்சயமா உங்க தலையெழுத்து மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஷ்டத்துல இருக்கிற உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு ஒளி ஏத்தலாம். ஓம் நம சிவாய நமக. நன்றி.